Hey guys, welcome back to my YouTube channel, the CyberXploit. இது தான் நீங்கள் ரொம்ப டிமாண்ட் பண்ண வீடியோ. ஸோ அது ஃபைனலி வந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்க, ஹவு டு ஹேக் இன்ஸ்டாகிராம். பட் இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆமாம், ஏன்னா நம்ம ஒரு சில மெத்தட்ஸ் வச்சு ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். பட் அதுக்கான சக்ஸஸ் சான்ஸ் ரொம்ப கம்மி. இப்போது யாராவது டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதவங்க மேலே போய் ட்ரை பண்ணிங்கன்னா அது ஈஸியாக பண்ணிடலாம். பட் யாருக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும் அவங்ககிட்ட போய் பண்ணிங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிடுவான், உங்கள் மெத்தட் ஃபெயில் ஆயிரும். நம்மளால் ஏன் இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ண முடியாதுன்னா, கம்பெனிஸ் உங்கள் செக்யூரிட்டிஸ் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நல்லா ஹை ஸ்கில்டு ஹேக்கர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் கூப்பிட்டு அவங்களே ஒரு மெத்தட் கண்டுபிடிப்பாங்க எப்படிலாம் ஹேக் பண்ணலான்னு. அது பேர் தான் பக் ஹண்டிங் சொல்லுவாங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எப்படி ஈஸியான மெத்தட் வச்சு ஹேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ நான் இங்கே என் காலி மெஷினில் இருக்கேன். நம்ம ஒரு கிட்ஹப்லேருந்து ஒரு டூல் டவுன்லோட் பண்ண போகிறோம், ஒரு ஃபிஷிங் டூல். இப்போ நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு zphisher GitHubன்னு சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று வரும், HTR zphisher GitHub. இந்த லிங்க்குள்ளே போயிட்டு இங்கே தான் நம்ம டூல் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதுதான் நம்ம டூலோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ப்ளஸ் எந்தெந்த டிபெண்டன்சி தேவைப்படும்னு பார்க்கலாம். PHP, wget, curl, git இதெல்லாம் நம்மளுக்கு இன்ஸ்டால்டாக வேணும். லக்கீலி நம்ம காலியில் ஆல்ரெடி இன்ஸ்டால்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ், டர்மெக்ஸில் சப்போர்ட் ஆகும், உபன்டு, காலி, ஆர்ச் லினக்ஸ் இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் சப்போர்ட் ஆகும். அண்ட் இன்ஸ்டாலேஷனும் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கூட இல்லை. இப்போ இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா இந்த கோடில் கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் ஜிப் ஃபைல் கொடுத்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் லிங்க்கை காப்பி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிடுங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டைரக்டரியில் அந்த ஃபைல் வேணுமோ அந்த டைரக்டரிக்குள்ளே போயிருங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோம் காலி அந்த டைரக்டரியில் வேணும். ஸோ நான் அந்த டைரக்டரியில் போயிடுறேன். சிடி கமாண்ட் கொடுத்து அந்த டைரக்டரியில் போயிடுறேன். உங்களுக்கு லினக்ஸ் கமாண்ட்ஸ் தெரியலனா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இங்கே மேலே ஐ பட்டனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அங்கே பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இங்கே கிட் க்ளோன் டைப் பண்ணிவிட்டு நம்ம அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகும். அந்த கிட்ஹப் ரெப்பாசிட்டரியிலேருந்து நம்மளுக்கு இங்கே டெர்மினலில் நம்ம காலி மெஷினில் ஓப்பன் ஆகும். இப்போது ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 1386 MB, ஆல்மோஸ்ட் 1 MB கிட்ட தான் இருக்கும். நல்லா சீக்கிரமாக ஆயிரும். பட் என் நெட் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதான் கொஞ்சம் டைம் எடுத்து. இப்போ நம்ம கிளியர் கொடுத்துட்டு இந்த டெர்மினல் கிளியர் பண்ணிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரியாது. LSLA கமாண்ட் கொடுத்து நம்ம என்னென்ன டைரக்டரி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா zphisher நம்மளுக்கு எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. திருப்பியும் CD கமாண்ட் கொடுத்துட்டு நம்ம அந்த zphisher டைரக்டரிக்குள்ளே போகலாம். அங்கே போனதுக்கப்புறம் திருப்பியும் கிளியர் பண்ணிடுறேன். ஃபுல் கிளியர் ஆனதுக்கப்புறம் LSLA திருப்பியும் கொடுத்து பார்க்கலாம் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதுன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா zphisher.sh அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதுதான் நம்ம எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். லினக்ஸில் பேஷ் ஸ்கிரிப்ட் தான் ரன் ஆகும். நீங்கள் வேணும்னா இங்கே பேஷ் zphisher.sh பண்ணலாம், இல்லை ./zphisher.shன்னு கூட போடலாம். இந்த கமாண்ட் டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான டிபெண்டன்சி எல்லாம் இன்ஸ்டால் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்டுன்னு வருது எனக்கு. அப்புறமா ngrok இன்ஸ்டால் ஆகும். இதை வச்சு தான் நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணலாம் ngrok. அண்ட் இன்ஸ்டாலிங் க்ளவுட்ஃப்ளேர் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ngrok ஃபஸ்ட்டு யூஸ் ஆகிட்டு இருந்தது, இப்போது கூகுள் க்ரோமுடைய அப்டேட்னால ngrok யூஸ் ஆகிறது இல்லை. ஸோ நம்ம க்ளவுட்ஃப்ளேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 33 ஃபிஷிங் சைட்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள், மைக்ரோசாஃப்ட், நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்னாப்சாட்,
எல்லாத்துக்கும் நம்ம ஃபிஷிங் சைட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இங்கேருந்து. நம்மளுக்கு இப்போ தேவை இன்ஸ்டாகிராம். ஸோ நான் நம்பர் 2 டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ண போகிறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 4 ஆப்ஷன் வரும். ட்ரெடிஷ்னல் லாகின் பேஜ், ஆட்டோ ஃபாலோவர்ஸ், 1000 ஃபாலோவர்ஸ், ப்ளூ பேட்ச் வெரிஃபிகேஷன் எல்லாம் வரும். நம்மளுக்கு இங்கே ட்ரெடிஷ்னல் லாகின் பேஜ் 1 கொடுத்துட்டு என்டர் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் ngrok Cloudflare. ngrok இப்போ ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ நம்ம Cloudflare தான் யூஸ் பண்ண போகிறோம். ngrok ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போது நம்ம Cloudflare யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். ஸோ 3 கொடுத்துட்டு என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கான இங்கே 2 லிங்க் ஜென்ரேட் ஆகி வந்துடும். இந்த 2 லிங்க்கில் பார்த்தீங்கன்னா HTTPS ஒன்று இருக்குது, HTTP ஒன்று இருக்குது. நம்மளுக்கு HTTPS வேணும். HTTP யூஸ் பண்ணோன்னா குரோம் அதை பிளாக் பண்ணிடும். அதனால் நம்ம HTTPS யூஸ் பண்ண போகிறோம். இந்த லிங்க்கை நம்ம இப்போ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு விக்டிமுக்கு அனுப்பணுமோ அனுப்பிடலாம். இப்போ நாங்கள் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு ரியல் இன்ஸ்டாகிராம் லாகின் பேஜ் மாதிரி ஓப்பன் ஆயிரும். இங்கே இப்போ டெர்மினலில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்டிம் ஐபி வந்திருக்கு. என்னோடய பப்ளிக் ஐபி கூட இங்கே காமிச்சிடுச்சு. இப்போ நான் பண்ண போகிறது பாருங்கள். இந்த ஃபயர்ஃபாக்ஸில் யாராவது இப்போ போய் லாகின் பண்ணாங்கன்னா அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் அப்படியே என்னோடய டெர்மினலில் காமிச்சிடும். பட் இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா HTTPS வேறு ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, Cloudflareன்னு சொல்லி. இதுவே நீங்கள் யாராவது நான் டெக்னிக்கல் காமிச்சிங்கன்னா அவன் கண்டுபிடிக்க மாட்டான். டெக்னிக்கல் பர்சன் காமிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இப்போ லாகின் பண்ணோம். இப்போது விக்டிம் லாகின் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. என்னோடய அக்கௌண்ட் நேம் போட்டேன் ஸ்னேஹில் அண்ட் பாஸ்வேர்டு போடுறேன். பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் நான் லாகின் கிளிக் பண்ணேன்னா டெர்மினலில் பாருங்கள் என்னோடய பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் அக்கௌண்ட் எல்லாம் கிளியர் டெக்ஸ்ட்லாம் வந்துச்சு. இதுவே நான் குரோமில் போய் போட்டேன்னா அங்கே எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். மினிமைஸ் பண்ணிட்டு நான் குரோம் ஓப்பன் பண்ணுறேன். குரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க்கை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே லாகின் பேஜ் மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. எந்த ஒரு வார்னிங்கும் காமிக்கல. இங்கேயும் நான் லாகின் பண்ணுறேன். என்னோடய அக்கௌண்ட் நேம், யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போடுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் இங்கே வந்துச்சு. அண்ட் குரோமில் பார்த்தீங்கன்னா ரியல் இன்ஸ்டாகிராமோட வெப்சைட்டில் ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெர்மினலில் நம்ம யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது எப்படின்னா நம்ம அந்த கோடில் நம்ம காலி மெஷினுக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஃபிஷிங் மெத்தட் வச்சு நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸை ஹேக் பண்ணலாம். நான் ஒன்று சொல்லிட்டேன், இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ். யாருக்கையும் ஹார்ம் பண்ணாதீங்க. ஹார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கான பொறுப்பு நான் இல்லை. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன், இப்படி கூட பண்ணலாம். இப்படி தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண தெரிலனா அண்ட் பேசிக் கமாண்ட்ஸ் தெரிலனா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் இருக்கும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். ஸோ மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, take care and goodbye.